மை ஸ்டபன் எபிசோட் 3ல பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இப்போ சீரீஸ்க்குள்ள போயிடலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நம்ம 2 பசங்களும் மேட்ரு பண்றதோட ஸ்டாப் பண்ணிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சோனை தான் காமிக்கிறோம். சோன் வந்து ஜோன்காண்டி தடப்படலாம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சோனோட அம்மா கிட்ட இருந்து சோனுக்கு கால் வருது. நம்ம சோனும் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து அவனோட அம்மா கிட்ட கேட்க அம்மா இருந்துட்டு என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க சோன் இருந்துட்டு எங்கம்மா ஆஃபீஸில் ஒர்க்கே நிறையா இருக்கு பாவம் தாயும் ஷாம்பு மட்டும் எவ்வளோ ஒர்க் தான் பண்ணுவாங்க அவங்கனால அதெல்லாம் பண்ண முடியாதுமா ஸோ நானும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் வீட்டு பக்கம்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மா இருந்துட்டு சரிங்க அங்கிள் வந்து லேண்ட் வாங்குற விஷயமும் உங்ககிட்ட கேட்க சொன்னார்ல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு நான் லீவுக்கு ஊருக்கு வரேம்மா அப்ப வந்து இதெல்லாமே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து அம்மா கிட்ட சொல்லாம இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சோனும் கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா மேல நம்ம ஜூன் பையன் கீழே விழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி அங்க கத்திட்டு இருக்கான். நம்ம சோனு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு வேக வேகமா போய் பார்த்தா நம்ம ஜூன் பையன் கீழே விழுந்து கிடக்கான். ஒரு மாதிரி பெட்ஷீட் எல்லாம் கவர் பண்ணி நேக்கடா. இதை பார்த்து நம்ம சோனு இருந்துட்டாடா என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு இந்த பெட்ஷீட்டால நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழ சொல்றான். அதுக்கு நம்ம சோனு இருந்துட்டு சொல்றான் கொஞ்சமாவது அறிவு இருக்கடா பார்த்து வரணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு சும்மா சும்மா திட்டாடா வந்து ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அலையக்கா பெட் மேல தூக்கி உட்கார வைக்கிறான். தூக்கும் போது வேற நம்ம ஜூன் இருந்துட்டு டேய் நான் நேக்கடா இருக்கேன்டா நான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா நேற்று நைட்டு தான் எல்லாம் புரிஞ்சுச்சு. நேற்று நைட்டே அவங்கள நேக்கடா பார்த்துருப்பான் இப்ப இருந்துட்டு நேக்கடா இருக்கேன் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உனக்கே கொஞ்சமாவது லாஜிக்கா தெரியுதாடா லூசு பையனே. சரி வாங்க இப்ப நம்ம சீரீஸ்குள்ள போயிடலாம். நம்ம ஜூன் இருந்துட்டு உன்னால இப்ப எந்திரிக்க முடியுதா உனக்கு வலிக்குதா உன்னால கீழே வர முடிஞ்சா நீயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கூட எனக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு கீழே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்ல சொன்ன இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சொல்லிட்டு சரி ஓகே நைட் வந்து நீ என் கூட ஸ்லீப் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு இல்ல இல்ல நான் பெட்டரா என்னோட காண்டாக்டே போறேன் அதுதான் ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொன்ன நம்ம சோழ இருந்துட்டு அப்படியே அவன் பக்கத்துல எழுந்திரிச்சு போய் உட்காந்து எனக்கே தெரியும்ல நீ கண்டக்ட் போறது எனக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழ ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூன் வந்து சோனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் எங்கேயும் கட் பண்ணா நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூனும் சாம்பும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சோன் வந்து ரொம்பவே ஹாப்பியா வர இதை பார்த்தா நம்ம சாம்பு சோன் கிட்ட சோன் என்னாச்சு இப்பெல்லாம் நீ வர வர ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டே போற அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன விஷயம் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் இப்பெல்லாம் எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் என்ன விஷயம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பு சோன் கிட்ட கேட்க நம்ம சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மாதான் எப்பயும் போலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து சாம்பு கிட்ட சொல்றான். நம்ம சாம்பு வந்து தாய் ஒரு வாரம் ஊர்ல இல்லைன்னு சொல்லவும் இந்த பையன் பிள்ளை ரொம்பவே ஹாப்பியா இருக்க போல அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்றான். நம்ம சோன் இருந்துட்டு ஆனா அவன் பேசுறது எல்லாம் கண்டுக்காம நம்ம ஜூனையே லுக் விட்டுட்டு இருக்கா. நம்ம சோனையே லுக் விட்டுட்டு இருக்கான். இதே 2 பேரும் கண்ணாலேயே மாத்தி மாத்தி கதை பேசிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம சாம்பு லைனா நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு சோன் கிட்ட அடே உன்னோட பார்வையே டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்டா ஜூன் அந்த மாதிரி பாக்குறேன் உன்னோட டார்கெட் ஜூனா இருந்துச்சுன்னா அவனே அதுக்கு நான் ஒரு நாளும் அலோவ் பண்ணவே மாட்டேன் உன்னை எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து சோன் கிட்ட சொல்றான். நம்ம சோன் இருந்தாலும் அது எதுவும் கண்டுக்காம மறுபடியும் ஜூனே ஏதாவது லுக் விட்டுட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட அடே எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு ஏன் உனக்கு கை கால்லாம் இருக்குல்ல நீயே எந்திரிச்சு போய் காஃபி போட்டு குடி என்கிட்ட ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு உங்ககிட்ட ஒரு கப் காஃபி தானடா கேட்டேன் அது கூட உன்னால கொடுக்க முடியாதா போடா உனக்கு இதயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு இவனுக்கு என்னதான் இப்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டெலிவரி பாய் இருக்கா இல்லையா ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருக்கா இல்லையா அந்த பையன் வந்து பென்னிக்காண்டி ஃபுட் டெலிவரி பண்றதுக்காண்டி வந்திருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை வந்து வாங்க போறான். அப்பதான் வந்து அவன் பாக்குறான் அவன் வந்து அன்னைக்கு அடிச்சால அந்த பையன் தான் மறுபடியும் வந்திருக்கான்ட்டு நம்ம ஜூனுக்கு தெரியுது. நம்ம ஜூன் வந்து அந்த பையன் கிட்ட ஓ நீங்களா சாரி அன்னைக்கு உங்ககிட்ட சரியா சாரி கூட சொல்லாம அங்க இருந்து ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையன் வந்து நம்ம ஜூனையே ஒரு மாதிரி பாக்குறான். அந்த பையனுக்கு நம்ம ஜூனை வந்து பிடிச்சிருக்கு போல. அந்த பையன் வந்து நம்ம ஜூன் போட்டுருக்கிற யூனிஃபார்ம் அந்த ஐடிங் கார்டு இதெல்லாமே பார்த்துட்டு ஓ நீ இந்த கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமா இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 2 வீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பென்னிக்காண்டி கொண்டு வந்த டின்னர் இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஜூன் கிட்ட கொடுக்க நம்ம ஜூனும் சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனும் வாங்கி வச்சுக்கிறேன். அந்த பையனும் சரி ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமேவும் நம்ம சோன் பையன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். பார்த்துட்டு நம்ம ஜூன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே, அவன் பக்கத்துல போய், "ஆமா 2 பேரும் ரொம்ப நேரமா என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கொஞ்சம் ஜெலஸ் மூட்ல அப்படியே கேட்கிறான். நம்ம ஜூன் இருந்துட்டு, "ஒண்ணும் பேசல, சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன பார்க்காம கூட அவன் பாட்டுக்கு திரும்பி ஒர்க் பண்ணிட்டேவும் சொல்லவும், நம்ம சோனு இருந்துட்டு, "என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்?" அப்படிங்கிற மாரி அவனோட கன்னத்துல லைட்டா புடிச்சு கிள்றா. கிள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ண போக, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இவன் என்ன லூசா? போடா எரும மாடு" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன திட்டிட்டேவும், அவன மொறச்சு பார்த்துக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம சோன் வந்து அவன ஓரக்கண்ணால சைட் அடிச்சுட்டே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. அப்புறம் நம்ம ஜூன் பையன் காஃபி போடுறதுக்காண்டி அந்த காஃபி மிஷின் இருக்குல்லையா, அங்க போய் நின்னு காஃபி போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கும் நம்ம சோன் போறான். சோன் போய் நம்ம ஜூன் கிட்ட என்ன பேசுறான்னா, "இந்த மாரி நான் சாப்பிட போறேன். நீ வெளிய வர்றியா என்ன என் கூட நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் கேட்குறான். நம்ம ஜூன் இருந்துட்டு, "ஏன்டா எனக்கு ட்ரீட் வைக்க போறியா என்ன?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, இவன் இருந்துட்டு, "வர்றியா வரலையா? அத மட்டும் சொல்லு." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு, "சரி ஓகே வரேன்." அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, நெக்ஸ்ட் 2 பேருமே சாப்பிடுறதுக்காண்டி அந்த நூடுல்ஸ் ஷாப்க்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா பயங்கரமான கியூ இருக்கும் போல. அத பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட, "சோன் இங்க என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு? எப்படிதான் சாப்பிட போறோம்?" அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு, "நல்லா ஃபுட் சாப்பிட்டுனா வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். அதுல தப்பே இல்ல தம்பி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூனு, "டேய் இருடா நானும் வரேன்." அப்படிங்கிற மாரி அவன் பின்னாடியே போறான். பையனுக்கு ரொம்பவே வேர்க்குது போல. அங்க இருக்கிற டிஷ்யூ எடுத்து, "எப்பா எவ்ளோ வேர்வையா இருக்கு." அப்படிங்கிற மாரி மூஞ்சி, முகரம் எல்லாத்தையுமே தொடச்சுக்கிட்டே இருக்கான். தொடச்சிட்டு நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட, "பிரதர் என்னாலலாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணலாம் முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வா நம்ம வேற கடையில போய் ஏதாவது சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு, "அங்கிருந்து வா போலாம்." அப்படிங்கிற மாரி அவன கூட்டிட்டு போலான்னு பாக்க, நம்ம சோன இருந்துட்டு, "டேய் டேய் ஒரு நிமிஷம் நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சா இல்லையா, அந்த டிஷ்யூவோட ஒரு பிட் துண்டு வந்து நம்ம ஜூனோட கன்னத்துல ஒட்டியிருக்கும் போல. அத பார்த்துட்டு நம்ம சோன இருந்துட்டு எடுக்கலான்ட்டு கைய கொண்டு போக, நம்ம ஜூன் இருந்துட்டு, "அடேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த மாரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் தாய்கிட்ட சொல்லிருவேன் பாத்துக்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன லைட்டா மிரட்டுற மாரி பேசிட்டு இருக்கா. நம்ம சோன இருந்துட்டு, "போடா லூசு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதையே பண்ணிக்க. நான் ஒண்ணும் உன்ன பண்ணல. போடா எரும மாடு." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன், "ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடா நானும் வரேன். எனக்கும் ரொம்ப பசிக்குது." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூனும் சோன் பின்னாடியே அப்படியே போயிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா வேற கடைக்கும் வந்துட்டாங்க. அது ஒரு பேன் கேக் ஷாப். அங்க போனோனேவும் நம்ம ஜூன் பையனுக்கு பசி தாங்கல. அங்க போய், "எனக்கு பேன் கேக் குடுங்க." அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஆன்டி இருந்துட்டு, "எப்பா தம்பி மூஞ்சில என்னமோ ஒட்டியிருக்கு பாரு." அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டி சொல்லுது. நம்ம ஜூன் பையனும், "அப்படியா?" அப்படிங்கிற மாரி அவன் மொபைல்ல எடுத்து பார்த்தா, மூஞ்சில வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கு. இத பார்த்துட்டு நம்ம சோன் கிட்ட சண்டைக்கு போறான். "ஏன்டா மூஞ்சில ஒட்டியிருக்கு. இத ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன எடுத்துட்டு, "இத தான் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்ல வந்தேன். உனக்கு பசி இருந்தா எது பேசுவ, என்ன பேசுவன்ட்டு கண்ணு தெரியாது போல. சோ அதனால தான் நானும் விட்டுட்டேன். உனக்கா எப்ப தெரியுதோ நீயே எடுத்துக்க." அப்படிங்கிற மாரி நானும் விட்டேன் அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டேவும், அவன் கன்னத்துல ஒட்டியிருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுட்டே இருக்கான். இவன் இப்ப கிளியர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு, "எல்லாத்தையுமே எடுத்துட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, இவன், "ஏன்டா என்னோட ஒய்ஃப் மாரி எப்ப பார்த்தாலும் சிணுங்கிக்கிட்டே இருக்க என்கிட்ட?" அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டா, "ஆமா உன்னோட ஒய்ஃபா வேற இருக்காங்க. போடா கெழவா." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன புடிச்சுட்டு திட்ட, நம்ம சோன் பையன் அவன் முடிய அப்படியே கோதி விட்டுட்டு, "இந்த கிழவன் தானே எப்ப பார்த்தாலும் உன்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிழவன பத்தி தானே நீ எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, "ஆமா ஆமா பேசுறாங்க அக்கா." அப்படிங்கிற மாரி ரொம்ப எரிச்சலா பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு போல. 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு நம்ம சோனோட பவுல்ல மீட் பால் ஒண்ணு இருக்கு. அத பார்த்துட்டு, "உனக்கு அது வேணாமா? அது வேணாட்டி என்கிட்ட குடுத்துரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அத எடுக்கலான்ட்டு போக, நம்ம சோன் பையன் அத தள்ளி வச்சுட்டு, "இது உனக்கு வேணும்னா எனக்கு ரிட்டர்னுக்கு என்ன குடுப்ப?" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, "எப்படியும் நீ அத தூக்கி தானே போட போற. அத என்கிட்ட குடுத்தா நானாவது சாப்பிடுவேன்ல. அத குட்றா." அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு, "அதெல்லாம் முடியாது. இதுக்கு நான் பணம் குடுத்துருக்கேன். இது என்னோடது. நான்லாம் தரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். அவன் இருந்துட்டு அவன் போறதையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ! போறானே, கொட்ட போறானே அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சோன் பையன் டக்குன்ட்டு அந்த பவுல அவன் முன்னாடி வைக்க, "ஐயோ! வச்சுட்டா நம்ம எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சோன் பையன் அந்த மீட் பவுல எடுக்கலான்ட்டு அப்படியே கொண்டு போறான். நம்ம சோன் பையன் டக்குன்ட்டு அவன் கழுத்த புடிச்சு இழுத்து போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பயங்கரமா. இந்த கிஸ்ஸ வந்து நம்ம ஜூன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சோன் வந்து ஜூன கிஸ் பண்ணிட்டு, "இந்தா பாத்தியா டேய் நான் சொல்லிக் குடுத்த எல்லாத்தையுமே கொஞ்சமாவது யூஸ் பண்ணி பாருடா. நீ என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா இந்நேரத்துக்கு அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் வந்து அவனையே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம சோனும் அவனோட மீட் பால் எடுத்து நம்ம ஜூனுக்கு வச்சு, நம்ம ஜூனும் அத வந்து ஹாப்பியா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பிடுறத நம்ம சோன் பையன் நின்னு பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நைட் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஜூன் பையன் டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல ரொம்ப நேரமா. அந்த இடத்துக்கு நம்ம சோன் பையன் அவனோட கார கொண்டு வந்து
"டேய் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஏறு" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட கேட்கறா, "நீ ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பேன்னு நெனச்சேன். ஆனா நீ இன்னும் வீட்டுக்கு போலையா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, "நான் கொஞ்சம் ஃபுட் வாங்குனேன். ஆனா எனக்கு தனியா சாப்பிடுறதுக்கு மனசே வரல. ஸோ அதனால தான் உன்னையும் கூட கூட்டிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "நான்லாம் உன் வீட்டுக்கு வரல. என்ன என் வீட்டுக்கு கொண்டு போய் விடு." அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்றான். சோன் இருந்துட்டு, "இங்க பாரு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உன்ன கொண்டு போய் உன்னோட வீட்லயே விட்டுறேன். அதுவரைக்கும் அமைதியா இரு. இப்படி சும்மா தொண தொணன்ட்டு பேசிட்டு இருக்காத. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் பாத்துக்க உன்ன நிஜமாவே கிஸ் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "எப்பா நீ பண்ணாலும் பண்ணுவ. எதுக்கு எனக்கு வேணான்டா சாமி." அப்படிங்கிற மாரி அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் வீட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம சோன் பையன் பயங்கரமா குக் பண்ணிட்டு இருக்கான். இவன் குக் பண்ற அழகா நம்ம ஜூன் வந்து கன்னத்துல கை வச்சு பாத்துட்டு இருக்கா. நம்ம சோன் வந்து குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, "சரி ஓகே சாப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இல்ல எனக்கு பசிக்கல." அப்படிங்கிற மாரி சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்றான் போல. ஆனா பையனுக்கு பசிக்குது. நம்ம சோனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சோன் வந்து மறுபடியும் ஒரு மீட் பவுல் மாரி ஏதோ ஒரு உருண்டையா இருக்கு. அத எடுத்து நம்ம ஜூனுக்கு குடுக்க, நம்ம ஜூன் பையனும் பசிக்கல அப்படிங்கிற மாரி சொன்னவன், அதைய குடுத்த உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். "நீயும் சாப்பிடு." அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபுட்ட வந்து ஷேர் பண்ணி, ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க போல. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு மொபைலே பார்த்துட்டு, "சரி ஓகே நான் இங்கருந்து கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, "என்னாச்சு? உன்னோட லாஸ்ட் பஸ்ஸும் போயிருக்கும்ல. இப்ப எங்க போற?" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, "அதான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். நான் டாக்ஸில போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு சோன் இருந்துட்டு சொல்றான், "டேய் நீ ரொம்ப சீக்கிரமாவே ஆள்க எல்லாத்தையுமே நம்பிடுறடா." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நம்பி தானே ஆகணும். வேற வழி என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு, "சரி ஓகே. இன்னைக்கு நைட் வேணா நீ இங்க என் கூட ஸ்டே பண்றியா என்ன?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்கறான். அவன் இருந்துட்டு, "அதெல்லாம் முடியாதுங்கிற" மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு, "அதான் ஏன் முடியாது? நான் உன்ன என்னடா பண்ண போறேன்?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, இவன் இருந்துட்டு, "ஏன்னா நம்ம 2 பேரும் பசங்கடா. நம்மளுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? சோ பெட்டரா நம்ம 2 பேரும் தனித்தனியா தூங்குறது தான் நம்மளுக்கு நல்லது." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போலான்ட்டு பார்த்தா, நம்ம சோன் வந்து ஜூன கைய புடிச்சுட்டு, "டேய் நீ ரொம்பவே ஸ்டபனா இருக்கடா. நானே கொண்டு வந்து உன்ன உன்னோட வீட்ல வந்து ட்ராப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூனும் சரின்னு சொல்லியிருப்பான் போல. அப்படியே 2 பேரும் கார்ல ஏறி வந்துட்டுருக்காங்க. நம்ம சோன் வந்து ஜூன ஒரு வழியா அவனோட டேம்லயும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். நம்ம ஜூனும் சரி ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் என்ன கொண்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்ட வந்து ரிமூவ் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட இரு நானே ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி அவன் வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். நம்ம ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கார விட்டு இறங்கலான்ட்டு டோர ஓப்பன் பண்ண போக, சட்டுன்ட்டு நம்ம சோன் வந்து நம்ம ஜூனோட கழுத்த புடிச்சு திருப்பி அவன அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு அவன பார்த்து, "இந்த கிஸ் வந்து நீ யார கிஸ் பண்றியோ, அவங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த கிஸ்ஸ வந்து அப்படியே ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அவன அப்படியே பார்த்துட்டு, "இங்க பாரு நீ அடிக்கடி எனக்கு டீச் பண்றேன்ற பேர்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. கிஸ் பண்றேன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. சும்மா சும்மா என் கழுத்த புடிச்சு இழுக்காத. எனக்கு ரொம்ப வலிக்குது." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு, "சரி ஓகே நான் இங்கருந்து கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி போறான். அப்ப நம்ம சோன் இருந்துட்டு, "ஜூன் ஒரு நிமிஷம் நில்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் என்ன அப்படிங்கிற மாரி பார்க்க, அவன் இருந்துட்டு, "ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் சேஃபா டிரைவ் பண்ணி போறது சாத்தியமே இல்ல. சோ நான் உன்னோட வீட்ல வந்து ஸ்டே பண்ணிக்கவா?" அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனும் ஒரு மாரி திருதிருன்ட்டு முழிச்சுட்டு இருக்கா. இந்த சீன இங்கேயே கட் பண்ணா, நம்ம தாயும் சாம்பியன் தான் காமிக்கிறாங்க. நம்ம தாய இந்த கெட்டப்ல பார்க்கும்போது எனக்கு மாஃபியா சீரிஸ்ல கமல பார்த்த மாரியே இருந்துச்சு ஒரு கட்டத்துல. ஏன்னா, அதுலயும் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட்ல தானே இருப்பா. இதுலயும் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் இருக்கான். எனக்கு சடனா பார்க்கும்போது அந்த சீரிஸ் தான் ஞாபகம் வந்துருச்சு. அந்த சீரிஸ் வேற பெண்டிங்ல வச்சிருக்கேன்ல. கூடிய சீக்கிரமாவே அந்த சீரிஸ நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரி வாங்க இந்த சீரிஸ இப்போ கம்ப்ளீட் பண்ணிறலாம். நம்ம கமல்ட்ட சொல்ல வரேன் பாருங்க. நம்ம தாய் வந்து நம்ம சாம்பு கிட்ட, "என்ன வந்துட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும், "ஆமா நானும் வந்துட்டேன். நீ எப்ப வந்த? சாப்பிட்டியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம்பு வந்து தாய் கிட்ட கேட்க, தாய் இருந்துட்டு, "நான் சாப்பிட்டுட்டேன். ட்ரெஸ் பார்ட்னர் கூட சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்ல, நம்ம சாம்பு, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டேவும் அவனோட ட்ரெஸ் பட்டன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இத வந்து நம்ம தாயும் நோட் பண்றான். இவன் நோட் பண்றத அவனும் லைட்டா நோட் பண்ணிட்டு, சடனா அவனோட பட்டன் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் லைட்டா திரும்பி உட்காந்துட்டு. நம்ம தாய் பையன் இதெல்லாம் பார்த்துட்டு, "நான் வந்து பெட்டரா குளிக்க போறேன்." அப்படிங்கிற மாரி அந்த ஃபோன கவுச்ல அந்த பக்கமா திருப்பி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க. இவனும் பாத் டப் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பக்கமா வரும்போது அந்த சோஃபாவ லைட்டா தட்டி விட, அந்த சோஃபா வந்து நம்ம தாய பார்த்த மாரி நிக்குது. இவன் கேமரா வந்து பேக் சைடு தான் போட்டு விட்டுட்டு போயிருப்பான்.
சோ இவ வந்து நேக்கடா குளிக்கிற எல்லாத்தையுமேவும் நம்ம ஜாம்பு வந்து வீடியோ கால் மூலியமா அவன் வந்து அங்க பாத்துட்டு தான் இருக்கான். பயப்பிள்ளைக்கு ஒரு மாரி ஷை ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறா. கண்ண மூடிக்கிட்டு இருந்தாலும் போட்ட கண்ணுல அவன் வந்து குளிக்கிற அழக வந்து பாத்துட்டு தான் இருக்கா. பையனுக்கு ரொம்பவே ஷை ஆயிட்டு அவன் குளிக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு ஒரு மாரி இருக்கான். இந்த பக்கம் நம்ம சோனையும், ஜூனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் வந்து சோன அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் போல. வீடு பாக்குறதுக்கு ரொம்பவே கருண கொடூரமா, அவ்ளோ மெஸ்ஸியா போட்டு வச்சிருக்கான். எல்லா இடத்துலயும் குப்பையுமா. பல வருஷம் கூட்டாம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி பயப்புள்ள வீடையேவும் நாசம் பண்ணி வச்சிருக்கான். இத வந்து சோனு ஒரு மாரி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் ஆளுக்கு முதல்ல, "இங்க பாரு வீடு ஆல்ரெடி ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கு. இதெல்லாம் நெனச்சு என்ன பிடிச்சு திட்டிட்டு இருக்காத என்ன?" அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோனு கிட்ட சொல்ல, நம்ம சோனும் சரி ஓகே திட்டல அப்படிங்கிற மாரி சொல்லிறா. நம்ம ஜூனும் சரி அங்க போய் வெயிட் பண்ணு. நான் சீக்கிரமாவே குளிச்சுட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி, நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து குளிக்க போறான். போறதுக்கு முன்னாடி, "டேய் வீட ரொம்பவே மெஸ்ஸி ஆக்கிராத, பாத்து உட்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். வீடு பாக்குறதுக்கு ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கு. இவனே மெஸ் பண்ணி தான் வச்சிருக்கான். இதுல அவன மெஸ்ஸி ஆக்கிராத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். நம்ம சோன் பையனும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி அந்த வீட அப்படியே லைட்டா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அப்படி சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்ததுல இவன் கண்ல வந்து ஒரு ஷூ பாக்ஸ் ஒண்ணு தெரியுது. அந்த பாக்ஸ பாத்துட்டு பையன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். என்னன்னா, இந்த பாக்ஸ் வந்து இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜூன்க்கு இந்த பாக்ஸ இவன் குடுத்திருப்பான். அந்த ஷூ பாக்ஸ. இவன் வந்து தாய்கிட்ட கேட்டிருப்பான் போல. நம்ம ஜூன் வந்து எனக்கு அந்த ஷூ வேணுன்ட்டு. அததான் நம்ம சோன் வந்து இப்ப நம்ம ஜூன் கிட்ட குடுக்குறான். இந்த ஷூவ வந்து நீ யூஸ் பண்ணிக்க. எனக்கு சைஸ் வந்து சின்னதா இருக்கு. சோ நீயே யூஸ் பண்ணிக்க. யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி. நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம சோன் வந்து இப்ப நெனச்சு பாத்துட்டு ஒரு மாரி அந்த பாக்ஸையே பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு உட்கார்ந்திருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் பையன் குளிச்சு முடிச்சுட்டு வெளிய வரான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கானே, இத பாத்து நம்ம ஜூன் இருந்துட்டு, "ப்ளீஸ் ஜூன் என்னத்த அந்த பாக்ஸையே பாத்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் அந்த பாக்ஸ என்கிட்ட இருந்து வாங்கலான்ட்டு மட்டும் நெனைக்காதீங்க. அந்த பாக்ஸ நான்லாம் உங்களுக்கு திருப்பி தரமாட்டேன். அது என்னோட ஃபேவரட்டான ஷூ. அந்த ஷூ எனக்கு தான் வேணும்." அப்படிங்கிற மாரி. இவன் ஒரு மாரி பேசிக்கிட்டேவும் அவன் முன்னாடி போய் குனிஞ்சுகிட்டு அந்த ஷூ இதெல்லாமே எடுத்துட்டு இருக்கான். இவன் குனிஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்க நம்ம சோனுக்கு வந்து ஒரு மாரி ஆகுது போல. அவனையே ஒரு மாரி பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சொல்றான், "டேய் நீ ஓவரா சீரிஸ் எல்லாமே பார்த்து கெட்டு போயிட்டடா. நீ பேசாம நாவல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. நீ வந்து நாவல் ரொம்பவே நல்லா எழுதுவேன்ட்டு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி. நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இந்தா பிளாங்கெட்டு. ஒழுங்கா நீ அங்கிட்டு தூங்கு, நான் இங்கிட்டு தூங்குறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட பிளாங்கெட் இதெல்லாமே குடுத்துட்டு, அவன் பாட்டுக்கு பெட்ல ஏறி, அங்க இருக்கிற பில்லோவ ஹக் பண்ணி, அவன் பாட்டுக்கு ஒரு ஷேப்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்க நம்ம சோனுக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆவுது. பையன் கொஞ்சம் கொஞ்சமா டெம்ப்ட் ஆயிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சொல்றான், "டேய் உன் வீடு எனக்கு பயங்கரமா ஹீட் ஆகுது. நான் இங்க படுக்கணும்னா, நான் நேக்கடா தான்டா படுக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு, அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவுத்து போட்டுட்டு, அவன் பாட்டுக்கு வெறும் ஒரே ஒரு ஷார்ட்ஸ மட்டும் போட்டுட்டு, நம்ம ஜூன் பக்கத்துல வந்து தூங்குறான். நம்ம சோனுக்கு தூங்குற மாரியே ஐடியா இல்ல. பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெம்ப்ட் ஆயிட்டு இருக்கு. இவன் வேற இந்த போஸ்ல தூங்கிட்டு இருக்கானா. நம்ம சோனு இருந்துட்டு ஜூன் பக்கத்துல போய் ஜூன் அப்படிங்கிற மாரி கூப்பிட, நம்ம ஜூனும் டக்குன்ட்டு திரும்பி பாக்க பையன் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். இவ்ளோ பக்கத்துல இவன் வந்து நிக்கிறான்ல. கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, "என்னாச்சு இப்ப என்ன இது இப்ப உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி பையன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோனு இருந்துட்டு, "எனக்கு இப்பவே வேணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூனோட ஷார்ட்ஸ வந்து ரிமூவ் பண்ண போக, நம்ம ஜூன் வந்து டக்குன்ட்டு ஷார்ட்ஸ பிடிச்சுட்டு, "இத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசலான்ட்டு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு, "டேய் அதுக்கு இப்பவாடா டைம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா." அப்படிங்கிற மாரி பையன் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டா அதுக்குள்ள போக போக, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இல்ல இத பத்தி இப்பயே தான் பேசி ஆவணும்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, இவனும் இருந்துட்டு, "சரி ஓகேடா." அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு உட்காந்துட்டு, "சொல்லு என்கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லு." அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அது வந்துட்டு ஒரு மாரி தயங்கிக்கிட்டேவும், "நம்ம இப்பல்லாம் அடிக்கடி இத பண்றோம்ட்டு நெனைக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஓவராவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் தப்பு இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, "இங்க பாரு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? உன்கிட்ட பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எப்படி?" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனும் இருந்துட்டு, "எனக்கும் இது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது அமேசிங்கா இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க இந்த விஷயத்துக்கு டீச் பண்றதுக்காண்டி?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, "ஏன்னா நம்ம 2 பேரும் ஆல்ரெடி இத ஆரம்பிச்சுட்டோம். இப்ப இத ஸ்டார்ட் பண்றது ஒண்ணும் அவ்ளோ கஷ்டமாலாம் இருக்காது. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீ இதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்றத விட்டுட்டு, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ, நீ அத மட்டும் கொஞ்சம் நெனச்சு பாரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் சொல்ல, நம்ம ஜூனும் இருந்துட்டு, "ஹானஸ்ட்டா சொல்லணும்னா எனக்கும் இது பிடிச்சிருக்கு. ஆனா இது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு, "இங்க பாரு நீ வந்து கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றேன்ட்டு நெனைக்கிறேன். இப்படியெல்லாம் திங்க் பண்ணாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது." அப்படிங்கிற மாரி சோன் சொல்றான். ஜூன் இருந்துட்டு, "எப்படி என்னால திங்க் பண்ணாம இருக்க முடியும்? இது வந்து இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கோ உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரிஞ்சா, அவங்க என்ன கொல்ல மாட்டாங்கன்ட்டு என்ன நிச்சயம்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, "இங்க பாரு.
எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒய்ஃபும் கிடையாது, அண்ட் குழந்தையும் கிடையாது அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு, சரி ஓகே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இப்பதான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு சொல்றான், சரி ஓகே அப்ப அவன கழட்டி விட்டுட்டு என்கிட்ட வந்து நீ ஜாயின் பண்ணிக்க. உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட மட்டும் கேட்டுக்க அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, பாரு பாரு இப்ப நீ பேசுறது கூட என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுற மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா ஜூன்? நான் மட்டும் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தேனா, இந்த மாரி லூசுத்தனமான ஒரு கொஸ்டின் நீ என்னைக்குமே என்கிட்ட கேட்டிருக்க மாட்ட அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்டுட்டு, சரி ஓகே இப்போ உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிருச்சுல அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமா எல்லாமே கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். இவன் இருந்துட்டு, சரி ஓகே அப்பனா என்ன கிளியர் ஆயிருச்சு சொல்லு என்கிட்ட அப்படிங்கிற மாரி இவன் அவன்கிட்ட கேட்க, அவன் எதுவும் சொல்லாம தலைய அப்படியே கீழ குனிஞ்சுக்கிறான். நம்ம சோன் இருந்துட்டு அவன் கழுத்த பிடிச்சு கண்ண பார்த்து, இங்க பாரு குட், நானும் நீயும் வெறும் செக்ஸ் படி மட்டும் தான். நம்ம 2 பேத்துக்கும் தேவை இருக்கு. சோ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. உனக்கு புரியுதுல? அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி லைட்டா தலையாட்ட, இவன் தலையாட்டதும் நம்ம சோன் வந்து அப்படியே நம்ம ஜூன் பக்கத்துல போய் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம 3 எபிசோட்ல பார்த்த இன்டிமேட் சீன விட 4த் எபிசோட்ல பயங்கரமான இன்டிமேட் சீனா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இன்டிமேட் சீனோட டியூரேஷனேவும் 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. அப்பனா பார்த்துக்கோங்க இந்த இன்டிமேட் சீன் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கறதுக்கு செம்ம ஸ்பைசியா இருந்துச்சு. அவ்ளோ ஒரு ஹாட்டான ஒரு இன்டிமேட் சீன் இந்த சீனு. இந்த சீரிஸ்ல இன்டிமேட் சீனுக்கு பஞ்சமே இல்லன்ட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடுக்கும் 1 இல்லாட்டி 2 எப்படியாவது வச்சுடுறாங்க. ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் லீடோடது, இன்னொன்னு நம்ம செகண்ட் லீடோடது. நம்ம செகண்ட் லீடோடது எப்பயுமே சாஃப்ட்டா தான் காமிக்கிறாங்க. ஆனா அவங்களோடது இத விட ஸ்பைசியா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் எல்லாத்துலயுமே பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சுச்சு. சரி வாங்க இப்ப நம்ம எபிசோட் 4 போயிடலாம். எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்லயே பயங்கரமான அந்த இன்டிமேட் சீனை தான் காமிக்கிறாங்க. இன்டிமேட் சீன் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்டிமேட் சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல அந்த ஃபிளர்ட் பண்ணிட்டு ஒரு பையன் இருப்பான்ல, கோன்னு நினைக்கிறேன் அந்த பையனும் இன்னொரு பொண்ணும் 2 பேரும் உட்காந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. அது ஃபிளர்ட் பண்ணிட்டே இருக்கிற பையன் நேத்து நைட்டு கொரியன் பசங்க கூட பார்க்குக்குலாம் போயிருப்பான் போல. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன கூட்டிட்டு போல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஜூன் பையன் வரான். ஜூன் பையன் கழுத்துல நேத்து நைட்டு நடந்ததுக்கு அடையாளமா நம்ம சோன் பையன் அவன் கழுத்துல கைட் மார்க் இருக்கான். இதை வந்து 2 பேருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு 2 பேருமேவும் நம்ம ஜூன் கிட்ட, ஜூன் உன் கழுத்துல என்ன யாரு கடிச்சு வச்சது பயங்கரமா இருக்கு போலயே, பயங்கரமா வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியாம அவன் மொபைல் எடுத்து பாக்குறான். அப்படி பார்த்தாலும் அவனுக்கு லைட்டா புரியல. ஒரு மாதிரி லைட்டா தான் தெரியுது போல. அப்படியே வேகமா கோவமா பாத்ரூம் குள்ள போய் பாத்ரூம் மிரர்ல பார்த்தா பைட் மார்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அப்படியே கடிச்சு வச்ச தழும்பு வந்து அப்படியே தெரியுது. அதை பார்த்து நம்ம ஜூனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு, அடே சோன் நீ இருக்கியே உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜூன் வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காஃபி போடலான்ட்டு காஃபி போட்டுட்டு இருக்க. நம்ம ஜூனுக்கு பின்னாடி நம்ம சோன் பையன் போய் நின்னுட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் காது பக்கத்துல போய் கேட்க, நம்ம ஜூன் வந்து லைட்டா பயந்துடுறான். பயந்துட்டு, அடே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து நின்னுட்டு என்ன பயமுறுத்திட்டே இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம ரோன் இருந்துட்டு, "டேய் உன்னோட ஹார்ட் வந்து ரொம்பவே வீக்கா இருக்குடா, அதுக்கு நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவ இருந்துட்டு, ஏன்டா பேச மாட்டேன், எல்லாமே பேசுவேன், எல்லாமே உன்னாலதான்டா, இங்க பாரு இந்த பைட் மாதிரி இத வந்து காவும் பிரானும் பார்த்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, டேய் அது ஜஸ்ட் மார்க் தானடா, அதை ஏன்டா நீ ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இவன் இருந்துட்டு ஏன் பேச மாட்டேன், உனக்கு இருந்தாதான்டா தெரியும், அவங்க என்ன தானே பார்த்தாங்க, எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு போடா அப்படிங்கிற மாதிரி பையன் லைட்டா கோச்சுக்கிறான். நம்ம சோன இருந்துட்டு அவன் ஷர்ட் பட்டனை ஓபன் பண்ணிட்டு, இந்த உனக்கு வேணும்னா நீயும் பண்ணிக்க, கடிக்கிறதா இருந்தா கடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜூன் பையன் போடா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஷோல்டர்ல லைட்டா அடிக்கிறான். அதை பார்த்து நம்ம சோன் இருந்துட்டு, டேய் வலிக்குதுடா மெதுவா அடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கும் தான் வலிக்குது, இது உனக்கு தேவைதான், எனக்கும் தான் என்னோட கழுத்தெல்லாம் அடிக்கடி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சாம்ப் பையன் வரா நம்ம சோனை தேடி. நம்ம சாம்ப் நம்ம சோன் கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னை வந்து ஜேம்ஸ் வந்து தேடிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஏதோ பேசணுமா போ அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜூன் கிட்ட சாம்ப் வந்து கேக்குறான், என்ன அவன் உங்ககிட்ட மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அவனோட அந்த பைட் மார்க் இதெல்லாமே ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டே தான் நம்ம சாம்ப் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இல்ல நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நாங்க ஒண்ணும் அவ்வளவு க்ளோஸாலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சாம்ப் கிட்ட சொல்ல, நம்ம சாம்ப் இருந்துட்டு சரி
ஓகே. நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அவன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாரி ஜாம்பு வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு சரி ஓகே. எனக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து ஜாம்பு கிட்ட சொன்னா, நம்ம ஜாம்பு இருந்துட்டு ஜூன் கிட்ட சொல்றா, "இங்க பாரு அவன பார்க்கறதுக்கு தான் அவன் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாரி தெரியும். ஆனா அவன் உள்ளுக்குள்ள ரொம்பவே நல்ல பையன். அவன் வந்து ரொம்பவே கைண்டான பையன். நீ போக போக புரிஞ்சுப்ப" அப்படிங்கிற மாரி நம்ம ஜாம்பு வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு, "எதுக்கும் கவலைப்படாத. ஃபைட் பண்ணு. ஃபைட் பண்ணனா உன்னால எல்லாமே முடியும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஜாம்பு வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜூன் வந்து மனசுக்குள்ளேயேவும் நம்ம சோன போட்டு திட்டிட்டு இருக்கான். ஆமாமா அவன் ரொம்பவே கைண்டு. பேய்கிட்ட மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் கைண்டா நடந்துப்பான் அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன புடிச்சு திட்டிக்கிட்டே காஃபி போட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அந்த காஃபி போடுற இடத்துக்கு புதுசா ஒரு பையன் என்ட்ரி. எல்லாருமே ஜேம்ஸ் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஜேம்ஸ் வேற யாரும் கிடையாது. இந்த கிளாஸ் போட்ட பையன் தான். இந்த கிளாஸ் போட்ட பையன் நம்ம ஜூன் பக்கத்துல வந்து நம்ம ஜூன பார்த்து ஜூன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் ஆபி, ஜேம்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உங்களுக்கு காஃபி வேணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் ஆமாங்கிற மாரி சொல்றான். சொல்லிட்டு நம்ம ஜூன் கிட்ட, "ஜூன் இந்த மாரி இன்டர்ன் எல்லாருமேவும் ஃபேக்டரிக்கு போகணும்." அப்படிங்கிற மாரி அந்த ஜேம்ஸ் பையன் நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல. "ஃபேக்டரியா? எந்த ஃபேக்டரி?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு, "டேய் அந்த ஃபேக்டரிடா, அந்த ஃபேக்டரி." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, இவன் இருந்துட்டு, "ஓ! ஆமால்ல அந்த ஃபேக்டரியா? வின்ன இருக்கிற ஃபேக்டரி தானே? நான் வின்ன பார்க்க போறேனா?" அப்படிங்கிற மாரி பையன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இந்த ஜேம்ஸ் பையனும், "ஆமாமா அதே ஃபேக்டரி தான். சோன் கூட போ" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் "ஓ! அப்படியா? சோன் கூட போகணுமா? சரி ஓகே." அப்படிங்கிற மாரி அப்படியே காஃபி 2 பேருமே ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதோட, நான் எபிசோட் 4ல பார்ட் 1 வந்து இங்க கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரமாவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. சரி ஓகே. உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் பாய்.